வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட்டி வீடியோல சந்திக்கிறேன். சோ இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, மஞ்சள் பொடி வந்து தீந்துருச்சு, யூஸ்ல தீந்துருச்சு. அதனால அதை ரீஃபில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அதோட உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. பத்தாததுக்கு நேற்றுக்கு அம்மா வேற ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தாங்க. வீட்டுல மஞ்சள் வந்து பூத்திருக்கு, மஞ்சள் கிழங்கு வச்சு பூத்திருக்கு, அப்புறம் கொய்யாக்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்கு. அந்த வீடியோ எல்லாம் எடுக்கவும் சரி, இதை உங்களுக்கு ஒரு வீடியோல கன்வே பண்ணலான்றதுக்காக எடுத்தேன். இந்த மஞ்சள் பொடி வந்து ஸ்பெஷலா திருச்சியில இருந்து அபுதாபி வந்திருக்கு. இது வந்து அம்மாவோட குட்டி கிச்சன் கார்டன்ல வளர்த்த மஞ்சள் பொடி. ஒரு வருஷத்துக்கு எப்படியும் அம்மா மேக்சிமம் 8 கிலோ, மினிமம் ஒரு 5 கிலோவாவது விளை வச்சு ஒரு வருஷத்துக்கு காய வச்சு இந்த மாதிரி அரைச்சு எனக்கு, வீட்டுக்கு, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப செம்ம ஸ்மெல்லா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம பால்ல போடுறதுக்கு இது மிக்சிலே அரைச்சிருவாங்க. இந்த பொடியெல்லாம் அரைச்சு சளிச்சு வைப்பாங்க. கொஞ்சம் குறைன்னு இருக்குது பால்ல போட்டு குடிக்கிறதுக்கு ஒரு பேட்சாவும், கொஞ்சம் முகத்துல போடுறதுக்கு கொஞ்சமாவும், அந்த மாதிரி குட்டி குட்டியா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பொடி போட்டேன். எனக்கு பழைய ஞாபகமும் வந்துருச்சு. அம்மா வீட்டுல வந்து அந்த மஞ்சள் பறிச்ச வீடியோ இதெல்லாம் வந்து வீடியோவை எடுத்திருக்கேன். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் வீடியோவா வச்சிருக்கேன். அதெல்லாம் இதுல நான் ஆட் பண்றேன். இப்ப லேட்டஸ்ட் அம்மா வீட்டுல எப்படி இந்த கொய்யாக்க கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு இதுல அட்டாச் பண்றேன், பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மறக்காம பாருங்க. யாரெல்லாம் வந்து கிச்சன் கார்டன் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் தாராளமா வீட்லயே மஞ்சள் வளர்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, நானே காமிக்கிறேன். எங்களோட விண்டோ சில்லுல நானே குட்டியா 2 மஞ்சள் வளர்த்திருக்கேன், காமிக்கிறேன் வாங்க. பாத்தீங்களா, இந்த மஞ்சள் தான். இங்க பால்கனி கிடையாது எங்க வீட்டுல. சோ அதனால இந்த மாதிரி இதுல இருந்து வரக்கூடிய இந்த வெளிச்சம் தான். அந்த சோர்ஸ்லயே வந்து இங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின இந்த மஞ்சள் தான். ஸோ இது பொங்கலுக்கு ரெடியா இருக்கு. இதை பறிக்கணுமா வேணாமான்னு இன்னும் நான் வந்து டிசைட் பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு ஆசை. இது அம்மாவோட இன்ஸ்பிரேஷன். அம்மா கிட்ட இருந்து பொண்ணு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா இந்த மாதிரி வீட்லயே மஞ்சள் விளைவிச்சு பொங்கலுக்கு யூஸ் பண்றது. அம்மா பண்றது பெரிய விஷயங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பண்ணல, சும்மா சாதாரண ஒரு ஆசைக்காக. ஸோ இங்க மஞ்சள் வளர்த்தாச்சு. அப்புறம் இது பாத்தீங்கன்னா நெல்லு. எங்க பொங்கலுக்கு வந்து மஞ்சளும் அப்புறம் இங்க அந்த நெல்லும் ரெடி ஆயிடுச்சு. நெல்லு மாத்திரம் இல்ல, உள்ள சங்கு புஷ்பமும் இருக்கு. ஒரு சின்ன ஆசைதான், நப்பாசை, பேராசை, எனக்கு சொல்ல தெரியல, எந்த ஆசைன்னு சொல்ல தெரியல. ஏதாவது வளர்த்துற மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆசை தான். இங்க பால்கனி இல்ல எங்க வீட்டுல. சோ இந்த மாதிரி விண்டோஸ்ல இருக்கக்கூடிய இந்த வெளிச்சத்தை வச்சு செடி வந்து இவ்வளவு அழகா தயாராகுது அப்படின்னா நம்ம ஊருக்கு வெயிலுக்கெல்லாம் சூப்பரா ரெடி ஆகும். அதனால பாப்போம், இந்த நெல் வளர்ந்து ஏதாவது நெல் கொடுக்குதான்னு பாப்போம். இதுவும் எங்க ஊர்ல இருந்து, எங்க கிராமத்துல இருந்து கொண்டு வந்த நெல்லு. ஒரு ஆசைக்காக போட்டு பார்த்தேன், அங்க இருந்து இங்க வளருதா அப்படின்னு சொல்லிட்டு. அருமையா வளருதுங்க, சூப்பரா வளருது. பாப்போம் நெல்லு கொடுக்குதான்னு பாப்போம். நெல்லு கொடுத்தாலும் நான் வீடியோ எடுத்து போடுறேங்க. அது மாத்திரம் இல்லாம சங்கு புஷ்பம் அம்மா வீட்டுல இருந்து தோட்டத்துல இருந்து கொண்டு வந்து சும்மா விதை போட்டேன், அதுவும் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் எனக்கு அம்மா அனுப்பின வீடியோ. எப்படி கொய்யாக்கா காய்ச்சிருக்கு பாருங்க, கொத்து கொத்தா. பார்த்தாலே ஆசையா இருக்கு, பறிக்கணும் போல இருக்கு. இந்த காய் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். விதை இருக்கும் கொஞ்சம், இருந்தாலும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். செம்பழமா சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த தடவை நல்லாவே காய்ச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இங்கே இருக்க வெத்தலை கொடி இருக்குல்ல, அது எங்களோட ரொம்ப ஃபேவரெட். போன தடவை போனப்போ அம்மா நிறைய வந்து கட் பண்ணி விட்டுருந்தாங்க நல்லா வளர்கிறதுக்கு. இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. நிறைய கட் பண்ணியிருந்தாங்க ஊருக்கு போயிருந்த சமயத்தில். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இந்த மஞ்சள் கிழங்கும், மஞ்சள் பார்த்தீங்களா பூத்துருக்கு. ஸோ மஞ்சள் கிழங்கும் நல்லா விளைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா அம்மா அதை அறுவடைக்கு எடுத்துருவாங்க. ஸோ இது ஏற்கனவே எடுத்த பழைய வீடியோ இதுக்கு நான் உங்களை அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர் எடுத்து நினைக்கிறேன், 3 இல்லை 4 இயர்ஸ் பிஃபோர் எடுத்தது. இந்த மாதிரி தான் வந்து மஞ்சளை வந்து எடுத்து அடியில் வந்து மண்ணெல்லாம் நல்லா தள்ளிட்டு எடுத்து வாஷ் பண்ணி அந்த இலையெல்லாம் கட் பண்ணி மறுபடியும் அதை வந்து உரமாக்கிடுவாங்க. இலையெல்லாம் உரமாக்கிடுவாங்க. அதுக்கப்புறமா இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுத்திட்டு அந்த சின்ன சின்னதாக இருக்க வேர் எல்லாத்தையும் கட் பண்ணி காய வச்சு மறுபடியும் அதை ப்ராசஸ் பண்ணி அவிச்சு அப்புறம் பவுடர் ஆக்கணும். பெரிய ப்ராசஸ் அது. பட் ஆனால் இது பண்ணுறப்போ அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்த நம்மளே வீட்டில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எவ்வளோ சந்தோஷம் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் அது. இந்த வீடியோ பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மஞ்சள் விளைவிக்கிறது இந்த பொங்கலுக்கு நீங்கள் மஞ்சள் வாங்குவீங்க இல்லையா, பானையில் கட்டுறதுக்கு, அதையே வந்து நீங்கள் கட் பண்ணி சின்னதாக ஒரு சின்ன தொட்டிலையோ இல்லை உங்களோட விண்டோவில் கூட நீங்கள் வச்சு விட்டுறலாம்.
வச்சிட்டிங்கன்னா அடுத்த பொங்கலுக்கு வந்து அழகாக ரெடி ஆகிடும். அடுத்த பொங்கலுக்கு நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து காய வச்சு நீங்கள் மிக்சியில் கூட பொடி பண்ணி வச்சுக்கலாம். முகத்துக்கும் போட்டுக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதுலேருந்து 2 கிழங்கு மிச்சம் வச்சு அடுத்த வருஷத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ அம்மா ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் அப்படி தான் ஆரம்பித்தாங்க. அது பாருங்கள் இன்றைக்கி ஒரு 8 கிலோ வரைக்கும் வளர்கிற அளவுக்கு வந்துருச்சு. இந்த வருஷம் எவ்வளோ வருதுன்னு தெரியல, அம்மா அறுவடை பண்ணி முடிச்ச பிறகு தான் தெரியும். இந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கும் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. சொல்லப்போனால் கொஞ்சம் இமோஷ்னலாக கூட ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ முடிக்கிறப்போ ரொம்ப இனிமையான நினைவுகள் மட்டும்தான் மக்கள் வந்து அப்படியே உயிர் போட வச்சுருக்கோம். அந்த மாதிரி இந்த மாதிரி நினைவுகளோடு ரொம்ப சந்தோஷமாக இந்த வருஷம் பொங்கலை வந்து ஆரம்பிக்க போகிறோம். உங்களுக்கும் எங்களுடைய இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.